வணக்கம். சப்பாத்தி, பூரி, இடியாப்பத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டான ஒரு குருமா செய்யலாம் வாங்க. இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப்பு தேங்காய், ஒரு 5-6 முந்திரியும், 1 டீஸ்பூன் கசகசாவும் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்காங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கோங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து தாளிச்சிடலாம். இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே பொரிஞ்சு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கூடவே நல்ல கலருக்காக வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருந்தேன், அதை தான் இதில் கலந்து ஊற்றிருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடி விசில் போட்டுடலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக கம்மகமன் வாசனையோட சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமாவை நீங்களும் ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.